ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஈக்குவேஷன் A இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டூ பி அப்படிங்கிற 2வது செக்ஷன் பார்க்க போறோம். ஏற்கனவே முதல் செக்ஷன் வந்து A பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ பிங்கிறத பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல மொத்தமே 2 பார்ட் தான் சொன்னேன். கடைசி பார்ட். ஆக்சுவலி இந்த பார்ட்டோட நம்மளோட யூனிட் 4 வந்து கம்ப்ளீட்டா முடியுது. ஸோ இது என்னங்கிறத பார்த்து நம்ம முடிச்சுருவோம். ஓகே. லெட் அஸ் அஸ்யூம் ஃபார் த சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி that a comma b are the fuzzy numbers on r plus. so இந்த வார்த்தை முக்கியம். a comma b are the fuzzy numbers on r plus. r plus னா அதனோட என்ன சொல்றது, ரியல் நம்பர்ஸோட பிளஸ் பார்ட். ஓகேவா? ஓகே. இட் இஸ் ஈஸி டு ஷோ தட் x by x equal to b by is not a solution of this equation. நம்ம ஆல்ரெடி போன அந்த ஈக்குவேஷன்ல சொன்ன மாதிரி எக்ஸ், அதாவது ஏ பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பினா எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ அப்படின்னு போட்டோம்னா டைரக்டா சொல்யூஷனா வராது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஏ டாட் எக்ஸ் ஈக்குவல் டு பின்னு போட்டிருக்கு. அதுக்காக எக்ஸ் ஈக்குவல் டு பி பை ஏன்னு போட்டோம்னா சொல்யூஷன் வராது. சரியா? ஸோ அங்கே நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோம்? ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ், ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ, ஆல்ஃபா கட் ஆஃப் பி, ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி தான் நம்ம சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடும். ஸோ சிமிலர்லி we can find this solution is also alpha with respect to alpha cut of a dot alpha cut of x equal to alpha cut of b அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதை ஒன்னொன்னுக்கும் ஆல்ஃபா கட் பண்ணிக்கிறோம். வேற ஆல்ஃபா கட் ஆஃப் ஏங்கிறது ஒரு இன்டர்வலா இருக்கும். ஏன் இன்டர்வலா இருக்கும்னா ஏ பிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறதுனால அதோட எந்த ஆல்ஃபா கட்டா இருந்தாலும் அது இன்டர்வலா தான் இருக்கும். ஃபார் ஆல் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஓப்பன் ஜீரோ அண்ட் க்ளோஸ் இன்டர்வல். எப்பவுமே நம்ம வந்து படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையிலும் உள்ள டெஃபினிஷன்ஸ் நம்ம மறந்துடவே கூடாது. அண்ட் ஆல்ஃபா கட் ஆஃப் பிங்கிறது ஒரு இன்டர்வலா இருக்கும். இங்க ஒரு ரிலேஷனுக்காக ஆல்ஃபா பி ஒன் அண்ட் ஆல்ஃபா பி டூ இருக்கு. ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் வேல்யூ வச்சு தான் போன தடவை சொன்ன மாதிரியே. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் எப்போ? அதாவது தென் த சொல்யூஷன் ஆஃப் ஃபஸி ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட். இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன், ஃபஸி ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா. அதாவது ஆல்ஃபா பி ஒன் இருக்குல்ல, alpha b1 by alpha a1 அதான் இங்க போட்டிருக்கு. alpha b1 divided by alpha a1 less than or equal to alpha b2 divided by alpha a2 for each alpha. ஓகேவா? அதே மாதிரி alpha less than or equal to b இருந்தா இந்த கண்டிஷன், அதாவது alpha b1 by a1 less than or equal to alpha b1 by alpha b a1 சாரி தப்பா சொல்லிட்டேன். alpha less than or equal to b implies alpha cut of b1 by alpha cut of a1 less than or equal to this value, less than or equal to this value, less than or equal to this value. so இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா. ஸோ அதுல இருந்து அப்போ ஒரு வேளை இது எக்ஸிஸ்ட் ஆகுது, அதாவது விச் மீன்ஸ் இந்த கண்டிஷனை நம்ம கொடுத்துருக்கிற செட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற பட்சத்தில் நம்மளோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஓப்பன் ஜீரோ அண்ட் க்ளோஸ் டு ஒன் ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். போன தடவை பார்த்த மாதிரி தான் எக்ஸ், அங்கேயும் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாரி எங்க சொல்யூஷன் வித் ரெஸ்பெக்ட் ஆல்ஃபா கட் வச்சு சொன்ன மாதிரி இங்கேயும் இந்த எக்ஸ் என்னது இப்படி தான் வருது. ஸோ ரெண்டுக்கு இவ்வளவுதான் வித்தியாசம். போன தடவை பார்த்த மாதிரியே இந்த தடவை என்ன பண்றோம், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ நம்ம அடுத்து இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகே, இதுதான் அந்த எக்ஸாம்பிள். ஆக்சுவலி புக்ல வந்து பிரீஃபா கொடுக்கல. ஸோ நான் வந்து நானா எழுதியிருக்கேன், உங்களுக்கு புரியுறங்கிறதுக்காக நானா எழுதியிருக்கேன். ஸோ என்னங்கிறத பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம கிட்ட a of x and b of x ரெண்டு இருக்கு. a of x equal to 0, x less than or equal to 3 and x greater than or equal to 5. அதாவது ஒரு ரியல் லைன் அப்படி மைண்ட்ல வச்சுக்கணும். ரியல் லைன் x axis அப்படி மைண்ட்ல வச்சுக்கணும். x axis நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா டொமைன் அண்ட் கோடொமைன் இருக்கும். அதை நம்ம கிராஃபா கன்வெர்ட் பண்ணும்போது டொமைன் x axis ஆகவும் கோடொமைனை y axis ஆகவும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் டொமைன். ஓகேவா? ரியல் அதாவது ஃபஸி செட்டை பொறுத்த வரைக்கும் டொமைன் வந்து கிறிஸ்ப் செட்டு, கோடொமைன் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு 0,1. ஸோ ஒய் ஆக்சிஸ்ல சென்டர் பாயிண்ட் 0லேருந்து 1 வரைக்கும் தான் மேப் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த எக்ஸ் எக்ஸ் பேசுறது எல்லாமே வந்து டொமைன்ல உள்ளது. ஸோ அப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருக்கு பார்த்தியா, அந்த 3க்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லா அண்ட் 5க்கு அபோவ், அதாவது 6, 7, 8 எல்லாமே இந்த வேல்யூஸ்க்கு எல்லாமே 0 மேப் ஆகும். அண்ட் 3லேருந்து 4க்குள்ள உள்ள எக்ஸுக்கு ஃபுல்லா x மைனஸ் 3ன்னு மேப் ஆகும். 4லேருந்து 5க்குள்ள 5 மைனஸ் 6 மேப் ஆகும். சிமிலர்லி b of x equal to 0 for x less than or equal to 12 and x greater than 32 and x minus 12 by 8 for 12 less than or equal to x less than less than or equal to 20 and 32 minus x by 12 for 20 less than x less than or equal to 32. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இந்த ஏயும் பியும் வச்சு இந்த ஈக்குவேஷன் ஃபஸி ஈக்குவேஷனோட எக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. சொல்யூஷன் என்னங்கிறத பார்ப்போம் நம்ம. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இதுக்கு வந்து சொல்யூஷன் டைரக்டா x ஈக்குவல் டு b பை ஏன்னு போட்டா கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா கட் டோட்டலா ஆல்ஃபா கட் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா கட் ஆஃப் பி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கணக்குல போறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், ஆல்ஃபா கட்டை பொறுத்து தான் எல்லாமே இந்த சொல்யூஷன் எல்லாம் இருக்கிறதுனால ஆல்ஃபா கட்டோட டெஃபினிஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மோர் ஓவர் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஆர் ஆல்ஃபா கட் ஆஃப் பி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த இது ஒரு செட்டு, இந்த செட் எங்க இருக்கும்னா டொமைன்ல இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏனா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் சச் தட் ஏ ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா. நீ சூஸ் பண்ற ஆல்ஃபா விட பெருசா இருக்கிற நம்பர்ஸ் எங்கங்கிறது மேப் ஆகுது, எங்க டொமைன்ல இருந்து எங்க மேப் ஆகுது, அதுதான். அப்போ ஆல்ஃபா கட்டுங்கிறது எங்க ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விஷயம் தான், டொமைன்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விஷயம் தாங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஓகே, இதை மைண்ட்ல வச்சுட்டா தான் நமக்கு இந்த கணக்கு என்ன நல்லா புரியும். சொல்யூஷன்ல போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணுமா. ஸோ நமக்கு தெரியும் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏயோட டெஃபினேஷன் இதுதான். ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் சச் தட் ஏ ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா. மறுபடியும் அதனால தான் போட்டிருக்கேன், வேற எக்ஸ். ஓகேவா, கேபிட்டல் எக்ஸ், சாரி ஸ்மால் எக்ஸ் போட்டிருக்கேன். கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது என்னது, ஆர் பிளஸ். ஓகே, நம்மளோட டொமைன் வந்து ஆர் பிளஸ். இப்போ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் அடுத்துனா, ஸோ ஏ ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஏ ஆஃப் எக்ஸ்லேயே ஒரு குழப்பம், ஏன்னா ஜீரோவை பற்றி பிரச்சனை இல்லை, அப்படி விட்டுறலாம். பட் ஏ ஆஃப் எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 அண்ட் 5 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ரெண்டு வேல்யூ இருக்கு. ஸோ ரெண்டு வேல்யூவுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அண்ட் மோரோவர் ஏங்கிறது ஃபஸி நம்பருங்கிறதுனால நீ ஆல்ஃபா கட் எடுத்தீங்கன்னா அது ஒரு இன்டர்வலா தான் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற ஆல்ஃபா கட் ஆஃப் ஏயா இருக்கட்டும், ஆல்ஃபா கட் ஆஃப் பியா இருக்கட்டும், அது இன்டர்வலா தான் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் எடுத்துக்கிறேன். அதாவது 3 இல்லை, இந்த இதோட தானே 3 லெஸ் தென் 3 தான் போட்டிருக்கு. ஸோ 3 லெஸ் தென் எக்ஸ் பட் லெஸ் தான் ஈக்குவல் டு 4. அப்போ 3 இல்லை 4 இருக்கு. ஸோ அதனால 3, 4 ஓப்பன் 3 அண்ட் 4 க்ளோஸ் டு 4 அப்போ சச் தட் எக்ஸ் மைனஸ் 3 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஓகேவா, எக்ஸ் மைனஸ் 3 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஏ ஆஃப் எக்ஸோட வேல்யூ நான் எக்ஸ் மைனஸ் 3 இப்போதைக்கு முதல்ல எடுத்துக்கிறேன். அண்ட் எக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதே ஓப்பன் 3 க்ளோஸ் டு 4 சச் தட் எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 3 பிளஸ் ஆல்ஃபா. ஓகே, அதே மாதிரி அடுத்த வேல்யூ நிதானமாகவே சொல்கிறேன். அடுத்த வேல்யூ ஏ ஆஃப் எக்ஸ் 5 மைனஸ் எக்ஸ் இருக்குது, எங்கேருந்து 4லேருந்து 5 வரைக்கும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4 ஓப்பன் 4 அண்ட் க்ளோஸ் டு 5 5 மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபா. இங்கே ஆல்ஃபா கட்டோட அதாவது ஏ ஆஃப் எக்ஸோட வேல்யூ 5 மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், அப்போ எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ரெடி இந்த 5 அந்த பக்கம் மைனஸ் 5 போகும், ஆல்ஃபா மைனஸ் 5 போகும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ மைனஸ் எக்ஸ் நான் வந்து ரெண்டு பக்கம் மைனஸாக மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்இக்வாலிட்டி மாறிடும். அப்போ எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 3 பிளஸ் ஆல்ஃபா, எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஆல்ஃபா. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது எப்படி கிடைக்கும்னா, இந்த 3 பிளஸ் ஆல்ஃபா லெஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸ் பட் எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 5 மைனஸ் ஆல்ஃபா. இதை கம்பைன் பண்ணும்போது அப்போ என்னோட ஆல்ஃபா கட் ஏ எங்கே இருக்கும், இந்த 3 பிளஸ் ஆல்ஃபாவுக்கும் 5 மைனஸ் ஆல்ஃபாவுக்கும் நடுவில் தான் இந்த எக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒரு இன்டர்வலில் கன்சிடர் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ ஆல்ஃபா கட் ஏ கண்டுபிடிச்சு சிமிலர்லி என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா கட் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதை வந்து நம்மளோட ஜெனரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம், ஆல்ஃபா கட் ஆஃப் A1 ஆல்ஃபா கட் ஆஃப் A2. ஓகேவா, கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்து ஆல்ஃபா கட் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறோம். ஆல்ரெடி we know that alpha cut of b equal to set of all x belongs to x such that b of x greater than or equal to alpha, where x considered as a domain that is which is equal to r plus. So alpha cut of b is equal to open 12 and closed 20. இங்கே அப்படி தான் இருக்கு. ஸோ இதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா ஜீரோங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஸோ வி ஆஃப் எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ முதல்ல இது எடுத்துக்கிறேன், இந்த இன்டர்வல் 12 to 20 x minus 12/8 இதை அப்படி எடுத்துக்கிறேன். போன ஆல்ஃபா கட்டில் என்ன செஞ்சோமோ அதே, ஆல்ஃபா கட் ஏல என்ன செஞ்சோமோ அதே தான். ஸோ ஓப்பன் 12 அண்ட் க்ளோஸ் டு 20 x minus 12/8. ஸோ அதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா எக்ஸ் கிட்ட தான் ஈக்குவல் டு 8 ஆல்ஃபா ப்ளஸ் 12. அதே மாதிரி காட்டிடுவோம், காட்டிச்சுன்னா தான் ஈஸியாக புரியும். இப்போ அடுத்து 32 minus x/12 எடுத்துக்கிறோம். எங்க 20லேருந்து 32 வரைக்கும் அப்படி கிளம்பும். அப்போ 20 to 30லேருந்து 32 minus x/12 greater than or equal to alpha. b of xக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு. ஸோ முதல் வேல்யூ போட்டு செஞ்சாச்சு, அதுக்கு ஆன்சர் வந்துட்டு அதே மாதிரி ரெண்டாவது வேல்யூ போட்டு செய்யணும். ஸோ 32 minus x/12 greater than or equal to alpha and 20, 32 minus x greater than or equal to 12 minus alpha minus 32. ஸோ இங்கேயும் அதே மைனஸ் வரதுனால என்ன பண்ணுறோம், நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்இக்வாலிட்டி மாறும்.
ஓகே. இப்போ இந்த 2 ரிசல்ட் வச்சு நான் என்ன எழுதிக்கிறேன்? 8 ஆல்ஃபா + 12 ≤ x. இந்த இங்க எழுதிக்கிறேன். அந்த x <= 32 - 12. ஸோ அப்போ ஆல்ஃபா கட் ஆஃப் b எங்க இருந்து எங்க இருக்கும்? ஸோ இதனோட இந்த 2 இன்டர்வலுக்கு நடுவுல இருக்கும். இதுதான் ஆல்ஃபா கட் ஆஃப் b1, ஆல்ஃபா கட் ஆஃப் b2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஜெனரல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நாம ஆல்ஃபா கட் ஆஃப் a கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ஃபா கட் ஆஃப் b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ அந்த இதுக்கு என்னன்னு போகணும். இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணுமா இல்லையா? இந்த 2 கண்டிஷன் என்னது? இந்த ஆல்ஃபா கட் ஆஃப் b1 by a1, ஆல்ஃபா கட் ஆஃப் b1 divided by ஆல்ஃபா கட் ஆஃப் a1 less than or equal to ஆல்ஃபா கட் ஆஃப் b2 divided by ஆல்ஃபா கட் ஆஃப் a2. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறோம். இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம அந்த ஆல்ஃபா கட் ஆஃப் b1 divided by ஆல்ஃபா கட் ஆஃப் a1 less than or equal to ஆல்ஃபா கட் ஆஃப் b2 divided by ஆல்ஃபா கட் ஆஃப் a2 போடுறோம். ஆல்ஃபா கட் ஆஃப் b1 ஓட வேல்யூ இந்த இருக்கு. நான் அதனால தான் இங்க கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாரு. ஸோ அந்த இங்க என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஸோ 8 ஆல்ஃபா - 12 divided by 3 plus ஆல்ஃபா less than or equal to 32 - 12 ஆல்ஃபா divided by 5 minus ஆல்ஃபா for all ஆல்ஃபா belongs to 1. இப்போ இது வந்து கரெக்ட் தானா? இதுக்கு இது லெஸ் தானா தான் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்போ எல்லா ஆல்ஃபாவுக்கும் இது வந்து ஆக்சுவலி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபால இருக்கு. ஸோ எல்லா ஆல்ஃபாவுக்கும் இந்த இன்இக்வாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. முதல்ல இருக்கிறதுல சின்ன நம்பர் போடுவோம், அப்புறம் பெரிய நம்பர் போடுவோம். இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே நடுவில் உள்ள நம்பர் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? 0 போட்டுக்கிறேன். 0 இந்த செட்ல இல்லை, இருந்தாலும் நான் 0ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 0 போட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆயிட்டுனா என்ன வரும்? 12. ஸோ 12 8 = 0ன்னு போட்டீங்கன்னா இங்கே 12/4ன்னு வரும். ஆக்சுவலி -12/4 வரும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. -12/4 12/3 வரும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு இங்கே 32/5ன்னு வரும். இங்கே மைனஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. -4 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 32/5 வேல்யூ 6.4. அப்பவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? இதை விட இது பெருசாக தான் இருக்கு. இங்கே மைனஸ் போட்டாலுமே இதான் பெருசாக இருக்கும். அண்ட் ஸோ நீங்கள் மைனஸ் போடுவாங்க, நான் எப்படியோ மறந்துட்டேன். ஓகே, இங்கே 1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். 1 போட்டோன்னா இங்கே என்ன வரும்? இங்கே 1 போட்டோன்னா ஒரு நிமிஷம். ஆக்சுவலி ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இன்னொரு மிஸ்டேக்கு. ஆக்சுவலி 8 ஆல்ஃபா + 12 வரணும். இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். நான் வந்து அதனால தான் மிஸ்டேக்கு. இப்போ இங்கே ப்ளஸ் போட்டோம்னாக்கும் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆயிரும்? இது கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆயிரும். இப்போ என்னது? ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 போட்டோம்னா வெறுமனே 12 தான் இருக்கும். ஸோ 12/3. ஸோ 4. ஸோ லெஸ் ஆர் ஈக்குவல் 6.4 வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் இப்போ ப்ளஸ் போட்டோம்னாக்கும் இங்கே ப்ளஸ் போட்டோம்னாக்கும் இங்கே அப்போ 20/4ன்னு வரும். இங்கே வந்து 32 - 12 × 1 ஆல்ஃபா பவர் 1 போட்டோம்னா இது 20. இங்கே 5 - 1 4 வரும். ஸோ அப்பவும் 5 = 5 வரும். ஸோ மொத்தத்தில் லெஸ் தென் வருது, ஈக்குவலும் வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவுள்ள வேல்யூஸும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ நம்மளோட முதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் என்ன? ரெண்டாவது கண்டிஷன் இது. ஆல்ஃபா லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி இம்ப்ளைஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அதாவது கண்டிப்பாக ஆகும். நான் வந்து அது ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆல்ஃபா லெஸ் ஆர் ஈக்குவல் டு பினா நீயா எடுத்துக்கோ. என்னது? இப்போ ஒரு ஆல்ஃபா வந்து 0.5 அப்படின்னும் இன்னொரு பீட்டா வந்து 0.6 அப்படின்னு எடுத்துக்கோ. உனக்கு இதனோட வேல்யூ எல்லாமே தெரியும். ஸோ இதை வந்து நீ வந்து கண்டுபிடிச்சி என்ன பண்ணிக்கலாம்? வருதான் செக் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக வரும். சரியா? நான் ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இது சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். நான் எழுதி முடிச்சிட்டேன். தருங்களா? it is easy to see that it is easy to check that the condition 2. ஓகேவா? ஸோ கண்டிஷன் 1ம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, கண்டிஷன் 2ம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நம்ம அங்கே சொன்ன மாதிரி சொல்யூஷன் எப்படி இருக்கும்? x = union of alpha belongs to open 0 closed 1 alpha power x அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சாதான் நம்ம என்னது நம்மளோட சொல்யூஷன் என்னங்கிறத சொல்ல முடியும். ஸோ அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = union of alpha belongs to open 0 closed interval alpha power x = இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஆன்சரு. இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கால்குலேஷன் நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா? சரி, நான் முதல்ல சொல்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். இங்கே காட்டினா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏ பி பக்கத்தில் இருக்கா? ஓகே, இப்போ இது எல்லாமே இன்டர்வல்ஸ் அப்படிதானே? ஸோ ரியல் நம்பர்ஸ் இன்டர்வல்ஸு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நம்ம வந்து
இங்க இந்த முதல் டேர்மோட இன்டர்வல், 2வது டேர்மோட இன்டர்வல் இது 2யும் நம்ம டிவைட் பண்ணும்போது, அது மாரி இதையும் டிவைட் பண்ணலாம். இதையும் டிவைட் பண்ணும்போது அதோட சொல்யூஷன் என்னங்கிறது கிடைச்சிரும். இப்போ இங்க x less than or equal to 3 க்கு x less than or equal to 12 இருக்கா? அப்ப 12 divided by 3 என்னது 4 கரெக்ட்டா? அப்ப x less than or equal to 4 and 32 divided by 5 என்னது 32 divided by 5. இப்ப ஆன்சர்ல பாருங்களேன். சோ ஏன்னா ரெண்டு பக்கமும் 0 இருக்கறனால அதை கன்சிடர் பண்ண அவசியம் இல்ல. சோ டைரக்ட்டா 0 போட்டுடலாம். ஆன்சர்லயும் 0 அப்ப x less than or equal to 4 x greater than or equal to 32 by 5. ஓகே. அதே மாதிரி பாருங்க. இப்போ இங்க x minus 2வது டேர்முக்கு இன்டர்வல் வந்து 3 to 4 இருக்கு. b ல வந்து 12 to 20 இருக்கு. அப்போ b of x divided by a of x டைரக்ட்டா போட்டாலே வந்துரும். ஏன்னா இது ரியல் லைன்ங்கிறதுனால. சோ அப்ப 12 divided by 3 வந்து 4 வரும். and 20 divided by 4 வந்து 5 வரும். சோ அப்போ 4க்கும் 5க்கும் நடுவுல இருக்கு. ஆன்சர்ல பாருங்க 4க்கும் 5க்கும் நடுவுல இருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்க 20 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 20 divided by 4 வந்து 5, 32 divided by 5 வந்து 32 divided by 5. சோ 5க்கும் 32 by 5க்கும் நடுவுல இருக்கு. சோ இந்த இன்டர்வலை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. இது இன்னும் புரியல. இது எப்படி இது லாஜிக்கா எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பின்னாடி நான் இன்னும் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்குவேன். அண்ட் இப்போ அடுத்து இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஆன்சர்ல இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செட் எல்லாமே எங்க இருக்கும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த செட் எல்லாமே என்னது? யூனியன் ஆஃப் ஆல்பா பவர் எக்ஸ். ஆல்பா பவர் எக்ஸ்ங்கிறது என்னது? ஆல்பா இன்ட்டு ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? அது ரியல் நம்பரை அதாவது டொமைன்ல உள்ள எலமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு வேல்யூ. ஆல்பாங்கிறது என்னது? 0ல இருந்து க்ளோஸ் டு 0,1ல ஒரு வேல்யூ. ஸோ இப்போ என் கையில ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது இன்டர்வலா தான் வரும். ஏன்னா நம்ம எடுத்தது ஃபஸி நம்பர். ஓகே, ஸோ அப்போ நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. நான் திருப்பி வேணாலும் சொல்றேன். இந்த ஆல்பா பவர் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி ஆல்பா பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா இன்ட்டு ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்பா இன்ட்டு ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது? அது ஒரு டொமைனை ரெப்ரசென்ட் பண்ற நம்பர். அது வந்து ஃபுல்லா டொமைன்ல தான் இருக்கும். டொமைனோட நம்பர்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். நமக்கு இங்க ஃபஸி நம்பர்ங்கிறதுனால ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது இன்டர்வலா இருக்கும். உதாரணத்துக்கு 3,5 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றேன். ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ் 3,5 வச்சுக்கிறோம். இப்போ ஆல்பா ஈக்குவல் டு என்னது? ஒரு 0.1 அதாவது 0ல இருந்து 1 வரைக்கும். அதுதானே அந்த 0ல இருந்து 1க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் 0.5ன்னு வச்சு 0.1 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 3,5ங்கிறது எப்படி மாறிடும்? அப்போ 0.1 இன்ட்டு 3.535 அப்படின்னு மாறிடும். ஸோ அப்பவும் பெருக்கினாலும் என்னவா மாறிடும்? அது ஆட்டோமேட்டிக்கா அது எங்க தான் இருக்கும்? டொமைன்ல தான் இருக்கும். ஸோ இங்க உள்ள அத்தனை வேல்யூவும் ஆல்பா பவர் எக்ஸோட வேல்யூ அந்த ஆல்பா பவர் எக்ஸ் எங்க இருக்கும்னா டொமைன்ல இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். நம்ம ஒரு நிமிஷம். ஆல்பா கட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம், ஆல்பா கட் ஆஃப் பி கண்டுபிடிச்சோம்ல, ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது? ஒன்றும் இல்லை, நம்ம இந்த போட்டோம்ல இந்த வேல்யூ. ஸோ இங்க இது சின்ன வேல்யூ, சாரி இது சின்ன வேல்யூ, இது பெரிய வேல்யூ தானே. ஸோ இதோடைய ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது இன்டர்வலா தான் இருக்கும். ஏன்னா ஃபஸி செட்டுங்கிறதுனால, ஃபஸி நம்பர்ங்கிறதுனால. ஸோ 8 ஆல்பா மைனஸ் 12 by 3 plus ஆல்பா கமா இந்த 32 மைனஸ் 12 ஆல்பா டிவைட் பை 5 மைனஸ் ஆல்பா. ஸோ இதுதான் அந்த இன்டர்வல்குள்ள தான் அந்த ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதை சொல்ல மறந்துட்டேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ் என்னங்கிறது தெரியணும்ல. ஏன்னா இங்க வந்து ஆல்பா பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா இன்ட்டு ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ். அப்போ ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சாலும் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0ங்கிறதுனால பிரச்சனை இல்லை, 0 போட்டாச்சு. இப்போ இந்த வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூனா ஆல்பா கட் ஆஃப் எக்ஸ்ல இருக்கிற சின்ன வேல்யூ என்னது? இதுதான். ஸோ 8 ஆல்பா பிளஸ் 12 டிவைட் பை ஆல்பா பிளஸ் 3. இது வந்து டொமைன்ல உள்ள ஏதோ நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். டொமைன்ல உள்ள ஏதோ ஒரு நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். அது 3ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 10ஆ இருக்கலாம், இது 10,15 கூட இருக்கலாம், அல்லது 100,105 கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்ப நான் என்ன படிக்கிறேன்? ஏதோ சம் எக்ஸா இருக்கலாம். அது ஈக்குவல் டு இது எக்ஸா இருந்தா இது x plus 1ஆ இருக்கலாம், x plus 2ஆ இருக்கலாம். அப்படிதானே? இப்போ இன்டர்வல் அப்படின்னு எடுத்துட்டாலே முதல் நம்பர் சின்னதாகவும் அடுத்த நம்பர் பெருசாகவும் இருக்கும். அப்ப இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டா இது அதோட பெருசா இருக்கும். மொத்தத்துல இது ரெண்டுமே என்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா இது ரெண்டுமே ரியல் நம்பர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த சின்ன நம்பரை ஈக்குவல் டு எக்ஸுக்கு நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் நான் ஈக்குவேட் பண்ணேன்னு அர்த்தம். அப்போ 8 ஆல்பா பிளஸ் 12 ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்போ ஆல்பா எக்ஸ் பிளஸ் 3x.
இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே பக்கமாக கொண்டு வரேன். ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் 3x மைனஸ் 8 ஆல்ஃபா மைனஸ் 12. இதுலேருந்து ஆல்ஃபாவை நான் காமனாக வெளியே எடுக்கேன். இப்போ எக்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 ப்ளஸ் 3x மைனஸ் 12. அதுக்கப்புறம் இந்த 3x மைனஸ் 12 எந்த பக்கம் கொண்டு வரேன்? 12 மைனஸ் 3x ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8. இதுலேருந்து ஆல்ஃபா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா, அப்போ இதுதான் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ இப்படி இருக்கு. நமக்கு என்னது? ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா கட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 0லேருந்து 1க்குள்ள உள்ள ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ அதனால தான் இது எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறதுனால தான் இந்த 12 மைனஸ் 3x பை எக்ஸ் மைனஸ் 8 இங்கே போட்டிருக்கு சின்ன வேல்யூக்கு. ஃபார் 4 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5. இப்போ நம்ம இந்த 4 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5 எப்படி வந்துச்சுன்னு கூட நம்ம செக் பண்ணலாம். ஸோ எனக்கு இதை எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம், அதாவது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. புரியலன்னா திருப்பி இன்னொரு தடவை பாருங்க. நான் பொறுமையாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ 8 ஆல்ஃபா ப்ளஸ் 12 டிவைடட் பை எக்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 3ங்கிறத நான் எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த டேர்ம்னு கிடைச்சிருக்கு. எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ எங்கே இருக்குது? 0லேருந்து 1 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ சப்போஸ் இதில் 0ன்னு போடுறேன். இருக்கிறதுலே சின்ன வேல்யூ 0ன்னு நான் போடுறேன். ஸோ இது 0. அப்போ ஆல்ஃபா பதிலாக 0 போட்டால் என்ன ஆகும்? இந்த டினாமினேட்டர் 0 ஆயிரும். அப்போ 12 மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. அப்போ 12 ஈக்குவல் டு 3x, எக்ஸோட வேல்யூ 4. அதுவே இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ 1 போட்டால் என்ன ஆகும்? 12 மைனஸ் 3x ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 8 அண்ட் சால்வ் பண்ணும்போது கடைசியில் x ஈக்குவல் டு 5 கிடைக்கும். ஸோ 0லேருந்து 1க்குள்ள எந்தெந்த எக்ஸ்லாம் வருது? 4 to 5 வருது. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதைத்தான் நான் 4 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5. ஏன் லெஸ் தென் எக்ஸ் போட்டிருக்கேன்? ஏன்னா 0 நான் இன்க்ளூட் பண்ணல, அதனால லெஸ் தென் எக்ஸ். இதனால தான் நான் முதல்ல வந்து சிம்பிளாக வந்து டிவைட் பண்ணாலே வரும்னு சொன்னேன். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸுக்குள்ள இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சிமிலர்லி இருக்கிறதுலே பெரிய வேல்யூ எது? இது. இப்போ 32 மைனஸ் 12 ஆல்ஃபா பை 5 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இதுக்கும் நான் வந்து இதையும் எக்ஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணும்போது நான் கடைசியில் எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா கண்டுபிடிக்கும் போது நான் 32 மைனஸ் 5x பை 12 மைனஸ் 5xன்னு கிடைக்குது. ஸோ எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ சிமிலர்லி ஆல்ஃபாவோட வேல்யூ 0லேருந்து 1க்குள்ளே இருக்கும். ஸோ நான் 0ன்னு போடும்போது இந்த இருக்குது, கீழே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் 0ன்னு போடுறேன். எனக்கு எக்ஸோட வேல்யூ 32 பை 5 கிடைக்குது. அண்ட் 1ன்னு ஈக்குவேட் பண்ணுறேன். கடைசியில் எனக்கு எக்ஸோட வேல்யூ 5 கிடைக்குது. ஸோ நான் ஒரு 0க்கு 1க்கும் 0 சின்ன வேல்யூ போடும்போது இந்த வேல்யூ கிடைக்குது, பெரிய வேல்யூ போடும்போது இந்த கிடைக்குது. ஸோ அதனோட இன்டர்வல் இதுலேருந்து இதுக்குள்ளே அமையும். ஸோ 5ஓட 32 பை 5 பெருசு. ஸோ 5 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த ஆர். அதனால இந்த வேல்யூ எனக்கு கிடைச்ச இந்த வேல்யூ ஆல்ஃபாவோட வேல்யூ, இந்த ஆல்ஃபாவோட வேல்யூவை அப்படி நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டு எந்தெந்த எக்ஸுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்? அந்த 5க்கும் 32 பை 5 நடுவில் எக்ஸுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஸோ நம்மளோட எக்ஸ் என்னது? இதுதான். இதுதான் அந்த எக்ஸ். அந்த நம்ம கரஸ்பாண்ட் கொடுத்த ஏ அண்ட் பிக்கு ஏ டாட் எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் என்னங்கிறது இதுதான் அந்த எக்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட 4th யூனிட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ நான் இந்த பிடிஎஃப் இருக்கு பாரு, இந்த பிடிஎஃப் இப்போ நான் காட்டின இந்த பிடிஎஃபையும் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். நீ வந்து என்ன பண்ணிக்கோ, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம், 5th யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெற்றிகரமாக நம்ம 4th யூனிட்டை இந்த ஆன்லைன் கிளாஸ் வழியாக முடிச்சாச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்த்துருங்க. இன்றைக்கி கூட நான் நியூஸ் பார்த்தேன். நியூஸ் பார்க்கும்போது யூஜிசி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, செப்டம்பர் மாதம் தான் வந்து கிளாஸை ஓப்பன் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, கிளாஸ் வைக்கக்கூடாது. ஆன்லைன் கிளாஸ் வழியாக நீங்கள் வந்து பாடம் நடத்திக்கோங்க, பட் கிளாஸஸ் நடக்கவே கூடாது. ஏன்னா இந்த கொரோனா பரவிட்டு இருக்கிறதுனால காலேஜில் ரொம்ப எல்லாருமே கூட்டமாக உட்காந்துருப்போம்ல கிளாஸில், அது பெரிய ட்ராபேக் தான் நமக்கு. ஸோ உங்களுக்கு செமஸ்டர் இப்போ 3rd இயருக்கு வந்து செமஸ்டர் கட்டாயம் ஜூன் மாதம் நீங்கள் டேரெக்டாக செமஸ்டருக்கு தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கவனமாக எடுத்து பாரு. உனக்கு புரியலன்னா பட்சத்தில் என்கிட்ட கேளு, கமெண்ட் செக்ஷனில் கூட கேளு, இல்லைன்னா என்கிட்ட டேரெக்டாக கூட கேட்கலாம். அதனால் சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக படிங்க. ஸோ அடுத்த செக்ஷனில் நம்ம புதுசாக 5th யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.